ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஃப்ட்டில் என்ன மாதிரி பேடெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அதோட ஐசேனு ரெக்க பட்டன்லாம் இந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம லாஃப்ட்லேயே ரொம்ப ஏஜ்டு மேல்னால் இதுதான். இந்த மேல் ஒரு 13 வயசு ஆகுது. இந்த மேல் வந்து பழைய நாகப்பட்டினம் போடி சேப் லைன் மேல். இது வந்து என்கிட்டே கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்குது. இந்த மேல் குருநாதர் லைன் புறா தான் இது. இந்த மேலுக்கு எந்த புறா போட்டாலும் புறா பறக்குதுங்க. ஒரு 4-5 ஃபீமேல் லாஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில் கொடுத்தும் புறா நல்லா பறந்துருக்குங்க நம்ம நண்பர்கிட்ட. இந்த லைன்லேயே நம்மள்ட்ட ஒரு சின்ன பேர் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மேலுக்கு கரெக்டாக 13 வயசு ஆகுது. இது வந்து அதுக்கு போட்டிருக்க ஃபீமேலு. இந்த ஃபீமேலுக்கு வந்து 2.5 வயசு தான் ஆகுது. இது நம்ம திருநெல்வேலி நம்ம ஆண்டன் என்னன்ற குஞ்சான பேடு. இது நம்ம லைன் புறா தான். இதுலேயும் கேரண்டியாக அந்த ஃபீமேலும் பறந்த ஃபீமேலு. கிட்டத்தட்ட ஒரு 10.5 மணி நேரம் வரையும் நல்ல ஓட்டத்தில் ஓடி பறந்த புறா. இந்த பேருக்கு நம்ம சின்ன ஜதையாக செட் பண்ணி பேரிங் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் சிக்கி இறக்கியிருக்கோம். அதில் இந்த பேரில் நமக்கு நல்லா சக்ஸஸாக இருக்குது. இந்த பேரோட ஐசேனு விங் பேட்டர்ன்லாம் பாருங்கள், கேரண்டியான பேரு. எல்லாமே பழைய வழி நாகப்பட்டினம் மஞ்சக்கன்று புறாங்க தான். மேக்ஸிமம் இதில் இந்த மூக்கர் போட்டியில் கிழங்காம்புறா வரும் இதில். இது அதே லைன் புறாங்க தான். அதோட சின்ன செட்டு ஆணுக்கு ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். இந்த ஆணும் நம்மள்ட்ட பறந்து ஸ்டாக் பண்ண பேடு தான். இந்த வருஷம் இது ரெக்கார்டெலாம் கொடுக்கல, கேரண்டியாக பறந்த பேடு. இந்த லைனில் புறா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப கிளாசிக்காக இருக்கும் மேல். இதோட ஐசைனு இந்த ரெக்க பேட்டர்ன்லாம் பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்கும். இந்த வழியில் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். நல்லா பறந்துருக்குங்க அவங்கள்ட்டையும். புறா மேக்ஸிமம் அதில் புறாங்க வந்து புறா டைம் 6 மணி தாண்டிடுச்சுனாலே புறா சரிய ஆரம்பிச்சிடும். புறாங்களை உட்காராது. இது ஒரு ஃபீமேலு. இது அந்த மேலுக்கு வேறு பேரை போட்டு எடுத்தது. இது ஒரு கிளாசிக்கான ஃபீமேலு. இது வந்து சின்னது அப்படியே செட் பண்ணிட்டேன். இந்த பேரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜதையில் நம்மள்ட்ட 2 செட்லேயுமே புறா பறக்குதுங்க, கேரண்டியாக பறக்குதுங்க. நம்ம நண்பர்கள்ட்ட கொடுத்தும் புறா பறக்குது நம்ம இந்த செட்டில். இது ஒரு சப்ஜா ஃபீமேலு. இந்த ஃபீமேலுக்கு கிட்டத்தட்ட 2 வயசு தான் ஆகுது. நம்ம வீட்டில் பறந்த பேட் இது. இதெல்லாம் ஸ்டாக் பேட் லிஸ்ட்டில் நம்ம நிறுத்தியாச்சு. ஏன்னா இது லைனேஜ் நம்மள்ட்ட இல்லை. கிட்டத்தட்ட இந்த லைனேஜ் புறாங்க நம்மள்ட்ட ஒரு 8-7 வருஷமாக இருக்குங்க. அதனால் இந்த இதெல்லாம் நிறுத்தியிருக்கோம். இது அப்புறம் இன்னும் 2-3 ஃபீமேல் நிறுத்தியிருக்கோம். இதுக்கு பேர் பண்ணி இப்போ எக்கில் இருக்குது. நான் இது ரிசல்ட் எப்படின்னு பார்ப்போம். புதுசாக தான் பேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டிலே இருக்கிறத இந்த ஃபீமேல் தான் கிழங்கா ஃபீமேல், பெரிய ஃபீமேல். கிட்டத்தட்ட 6 வயசு இருக்கும். இந்த ஃபீமேலை நாங்கள் வந்து பேயிலேன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இருட்டை அதிகமாக விரும்பி பறக்கும். இதில் வந்து நம்ம நண்பர் நாகர்கோவிலெல்லாம் கொடுத்து சஞ்சு அண்ணன்ட்ட கொடுத்து பறந்துருக்கு இதில் லைனு. அப்புறம் திருச்சியில் செபா அண்ணன்ட்டையும் பறந்துருக்கு. இதில் நல்லா கேரண்டியாக பறக்கும். சிங்கிளாக பறக்கக்கூடிய பேடு. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வரையும் பறக்கும். இது வந்து நம்ம பழைய கேரா லைன் புறாங்க. எங்கள் குருநாதர் எத்திராஜ் லைனில் வந்த பேடுங்க இது. அந்த லைனில் ஒரே ஒரு பேடு தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ தான் பேர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேரை இன்னும் ரிசல்ட்டு பார்க்கல. இனிமேல் தான் இதை ரிசல்ட் செக் பண்ணி பார்க்கணும். பறக்கும். இந்த ஆணும் எங்கள் குருநாதர் லைனில் இதோட அப்பாலாம் நல்லா பறந்துருக்கு அவர்கிட்ட. நல்ல பக்காவான பேடு. இது ஒரு சப்ஜா மேல் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கலெக்ஷன் பேடு இது, ஸ்டாக் பேடு. இந்த மேலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த சப்ஜா ஃபீமேலை தான் பேர் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு பார்க்கல. இந்த மேலுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். அதான் நம்ம இப்போ தான் பேர் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் ரிசல்ட்டு பார்க்கணும் இந்த பேருக்கு. இந்த மேல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம லாஃப்டில் இருக்க எல்லா பேடுமே ரிசல்ட்டு தெரிஞ்ச பேருங்க தான். ஒன்று பறந்த பேடுங்களாக இருக்கும், இல்லை பறந்த பேடோட லைனேஜ் செட்டுங்களாக ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி பேடுங்க மட்டும் தான் நம்ம லாஃப்டில் மெயின்டைன் பண்ணுவோம். இது என்கிட்ட 10 ஹவர் பறந்த ஃபீமேலு. இந்த வருஷம் டோர்னமெண்ட்டுக்காக ரெக்கை கொடுத்துருக்கேன். சிங்கிளாகவே பறக்கும். புறா விட்டாலும் அது புறா பறவை அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு தான் கீழே உட்காரும். அந்த லைனேஜ் பேடு இந்த பேடு. நல்லா கேரண்டியாக பறந்த ஃபீமேலு. இது ஒரு 2.5 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட சிங்கிளாகவே சாலிடாக பறந்தது. இது நம்ம ஸ்டாக் பேடு. நம்ம குரங்கு லைனில் வந்து போகிறாங்க. ஜத புறாங்களாம் நம்ம வச்சுருக்கோம். இதில் 2 ஃபீமேல் ஆகிடுச்சு. இதில் லைனேஜ் எல்லாமே நம்மள்ட்ட மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த 2 பேடை மட்டும் ஸ்டாக் பண்ணோம். இந்த ஃபீமேல் வந்து திருநெல்வேலியில் பறந்ததுங்க. 2 ஃபீமேலுமே நம்ம லாஃப்டோட ரிங் இருக்கும் இதில். இந்த விஏ லாஃப்டில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இது ஒரு ஃபீமேலு. இது நம்ம லைனில் சின்ன செட் ஆன அந்த கிழங்கா ஃபீமேலோட புள்ள இது. இது நம்ம நண்பர் திருச்சி ஜாவாட்ட இருக்குது. இப்போ அவங்க கொண்டு போயிட்டாங்க இந்த ஃபீமேல்லாம் அவங்களுக்கு ப்ரீட் பண்ண. இது ஒரு சைடு கருநீராக இருக்கும், ஒரு சைடு வெள்ளை நீராகவே இருக்கும். இந்த பேடில் பக்காவாக இருக்கும். எந்த பேடை வச்சாலும் ப்ரா செட்டாக நிற்கும். இது அதே லைனில் வந்த மேலு. நம்மள்ட்ட 7 to 8 ஹவர்ஸ் கிட்ட நெருக்கி பறந்த மேலு. நம்ம இதை இந்த வருஷம் பந்தயத்துக்காக ரெக்கை கொடுத்துருக்கோம். பார்ப்போம் இதோட ஃபுல் ரிசல்ட் இனிமேல் தான் பார்க்கணும். நல்ல கிளாசிக்கான பேடு பார்ப்போம். இது வந்து குரங்கு, அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச குரங்கு ஃபீமேலோட ஜத ஃபீமேலு. இப்போ இதை பேர் பண்ணியிருக்கோம். நம்ம ராஜ்குமார் அண்ணன் மேலில் லைனில் இந்த ஃபீமேல் வந்து பேர் பண்ணியிருக்கோம். நிறையா புறாங்க இப்போ தான் பேரிங் பண்ணியிருக்கோம். அதுங்களை இனிமேல் தான் ரிசல்ட்டு பார்க்கணும். ஆனால் இந்த ஃபீமேல்லாம் பறந்த ஃபீமேல் தான். இது நம்மள்ட்ட பறந்த ஃபீமேலு.
இதுக்கெல்லாம் ரெக்க கொடுத்துருக்கோம் அந்த வருஷம் இப்போ டோர்னமெண்ட்டுக்காக. இதோட ஜத புறாங்கலாம் நம்மள்ட்ட இருக்குது சுருமாயில். இதோட தாய் ஜதையும் நம்மள்ட்ட இருந்ததுங்க. இது பழைய நம்ம சுருமாயில் புறாங்க எல்லாமே கொடுத்தாச்சு. திருநெல்வேலிக்கு நம்ம நண்பர் கொடுத்துட்டோம் இதோட தாய் ஜதையை. அதில் இந்த 2 பேடு மட்டும் நிறுத்திருக்கேன். இதெல்லாம் பறந்துட்டுருக்க ஃபீமேல் நம்மள்ட்ட. இதெல்லாம் நல்லா கேரண்டியாக பறந்தது. பழைய சாம்பார் வழியில் வந்த புறா நம்மள்ட்ட இந்த ஒரு ஃபீமேல் சிக் மட்டும் இருக்குது. இது கிட்டத்தட்ட 7 ஹவர் 8 ஹவர் ஒரு 3/4 புறா தான் ஓடி நல்லா பேடாக போய் பறக்குது. இது நம்ம அந்த மஞ்சக்கண் வழியில் சொல்லியிருந்தோம்ல, அதோட ஜத புறா. இது கிழங்கா புறா. இது நம்மள்ட்ட ஸ்டாக் பண்ண பேடு. இது எதுவும் பறக்கவில்லை. இது நம்ம திருநெல்வேலி நண்பர் நமக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு கீரி ஃபீமேலு. இது அவங்கள திருநெல்வேலி லைன். இது நம்ம ஆண்டனி அண்ணன் லைன். இது நம்ம சேனலில் நிறையா சொல்லியிருக்கோம் ஆண்டனி அண்ணனை பற்றி. அவங்க வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்மள்ட்ட இருக்கிற சாதா புறாங்க அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் கர்ண புறாங்க. நம்ம லாஃப்ட்டில் சாதாவும் கர்ணையும் நிறையா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த வாட்டி நம்ம அதிகம் சிவப்பு தான் மெயின்டைன் பண்ணுறோம். சிவப்பு தூமா அது போல். இந்த ஃபீமேல் வந்து நம்மள்ட்ட பறந்த ஃபீமேலு. இது கிட்டத்தட்ட 4.25 ஹவர்ட்ட அடித்து பறந்த பேடு. அதனால் இந்த வருஷம் ரெக்க கொடுத்துருக்கோம். இந்த ஃபீமேல் என்ன இதுனால், இந்த ஃபீமேலை காட்ட முடியாது, அதுதான் பெரிய இது அதோட பேரு. இது ஒரு தூமா லைனு. இது எல்லாமே நம்ம ஸ்டாக் பேர்டு தான். நம்மக்கிட்ட குஞ்சானது இல்லை நம்ம நண்பர்கிட்ட ஜாவாட்ட குஞ்சானது. கர்ணப்புறாவில் விஜயண்ண பேடு, நம்ம ஜாவா பேடு, இல்லை நம்ம பேடு, இந்த 3 பேர் பேடு மட்டும் தான் நம்ம லாஃப்ட்டில் நிற்கும். இது ஒரு மேலு. இது ஜதப்புறாவே நம்மள்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட சாலிடாக ஒரு 7 மணி நேரத்தில் பறந்த பேடு. இந்த ஆண்டு மேங்கையிலே நின்று அடித்து பறக்கும். இந்த லைன்லாம் சொல்லி கொடுக்கலாம் சிக்கு கேரண்டியாக பறக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லைனு சூப்பர் லைன் பேடு இது. நம்ம பேடோட கலெக்ஷன்லாம் எல்லாத்தையும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஃபீமேலு. இதுக்கு முன்னாடி காமிச்சதோட மேலோட பேர் இது கிட்டத்தட்ட இந்த ஃபீமேலுக்கு 3 வயசு இருக்கும். இந்த ஃபீமேலுக்கு பேடு அந்த மேலுக்கு புறா கேரண்டியாக பறக்குது. இது ஒரு சாலிடான ஜதை. இந்த ஜதையை பிரிக்கவே தேவையில்லை, அந்த மாதிரி புறா பறக்கும். இது நம்மள்ட்ட 2 வருஷமும் பந்தயத்துக்கு சீலு வாங்கக்கூடிய மேலு. 2 வருஷமும் பந்தயத்துக்காக ரெடி பண்ணோம். 7 மணி நேரத்துக்கு 7.5 மணி நேரத்தில் பறந்ததுங்க. இது ஒன்றும் இதோட தம்பி. மொத்தம் 3 புறாவில் நம்ம 2 புறா இங்கே நம்மள்ட்ட இருக்குது. ஒன்று வந்து திருநெல்வேலி தம்பிக்கிட்ட ஒரு பையன்ட்ட கொடுத்தாச்சு. இது நம்ம விஜயண்ணா ரெட் லைனேஜில் பறந்தது. இது 2 பந்தயத்தில் அவங்கள்ட்ட மயிலாடுதுறையில் பறந்து வின் பண்ண பேடு. இந்த பேடு கொண்ட ஃபீமேலு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சுருக்கோம். இந்த பேடை பாருங்கள். இந்த பேடு இப்போ தான் நம்ம புதுசாக பேரிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டாக் பேரில் உள்ள பேடு தான். இப்போ தான் ஏஜ் 1.5 வயசு தான் ஆகுது. இதுக்கு பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீமேல் தான். இது நம்ம ஜாவா லைனுக்கு பியூரானது. அவர் லைன்லேயே நம்ம வீட்டில் குஞ்சாக்கி இந்த ஃபீமேல் நம்மள்ட்ட பறந்த ஃபீமேலு. இந்த வருஷம் நம்ம ரெக்க கொடுத்துருக்கோம். இந்த புறாவில் என்ன ஒரு மைனஸ்னால், புறா காட்ட முடியல, விட்டவாக்கு மேலே ஆகிடுது. இப்போ ரீசெண்டாக ஜாவா நமக்கு இந்த பேரை நம்ம கிஃப்டாக கொடுத்துருந்தாப்புல. இந்த ரெக்கவல் ஆணும் ஒரு தூமா ஃபீமேலும் நமக்கு ஜாவா நமக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தது. அதுதான் இந்த பேர். இந்த பேருக்கு நம்ம சிக்காக ஆக்கியிருக்கோம். இனிமேல் தான் இதோட ரிசல்ட்டு எப்படின்னு பார்த்து சொல்லணும். அவங்க வீட்டில் பறந்துருக்கு, நம்ம கிளைமேட்டுக்கு எப்படின்னு தெரில. மேக்ஸிமம் ஜாவா லைன் நம்மள்ட்ட பறந்துக்கும். இது நம்ம விஜயண்ணனோட ரெட் லைனேஜ் மேலே. இது பாண்டிச்சேரியில் இந்த போன வருஷத்தில் மட்டும் 2 பந்தயத்துக்கு சீல் வாங்கின பேடு. 7 to 7.5 மணி நேரம் பறந்த பேடு. அவ்வளோ சூப்பரான பேடு. இது நம்ம பழைய நம்ம சிவப்பு லைனு. இதுதான் எல்லாத்தோடையும் ஏஜ் மேலு. நம்மள்ட்ட இருக்க இந்த மேலுக்கு எல்லாமே பெரிய அப்பா அதுதான். இதான் இந்த மேலோட சிக்கு. இது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஜதா நம்மள்ட்ட இருக்குது பறந்துச்சு 7.5 மணி நேரம்ட்டு. அதுதான் இது. நம்ம திருச்சி சபா அண்ணா லைன் இந்த பேடு. இதில் அவங்கள்ட்ட வின் பண்ண பேடு 2 வருஷமாக நல்லா கேரண்டியாக பறந்து வின் பண்ண லைனு. இதெல்லாம் நம்ம ஷோக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஆசைக்கு ரெக்கவலையில். மேக்ஸிமம் நம்மள்ட்ட எல்லாமே பேடெல்லாம் நல்லா செலக்டிவாக தான் வச்சுருப்போம். பறந்த பேடு அந்த மாதிரி ரிசல்ட்டு 4 ஹவர் குறைஞ்சி நம்மள்ட்ட எதுவுமே பறக்கலை, கரணப்படுறாங்களே. அதுமாதிரி சாதாரண கேரண்டியாக பறந்த பேருங்க தான் நம்ம வச்சுருக்கோம். பேரெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் ஆகும். நிறையா லாஃப்ட்டை நம்ம விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் நம்ம கண்டினியூவாக நம்ம லாஃப்ட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம். என்ன மாதிரி பேட்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் சிக்ஸும் எப்படிலாம் பறக்குது, என்ன ரிசல்ட்டு. இந்த வருஷம் நம்ம டோர்னமெண்ட் விடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் இதில் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். நம்ம லாஃப்ட்லேயே ஏஜ்டு மேல்னால் இந்த மேல் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும் இந்த மேல். என்கிட்ட இந்த மேலே 8 வருஷமாக இருக்குது. அதுக்கு போட்டிருக்க பேர் இதுதான். இந்த பேர் தான் என்கிட்ட ரொம்ப ரொம்ப பழைய பேர். இந்த லைனுக்கு குஞ்சானா
என்கிட்ட கேரண்டியாக பறக்கும்னு சொல்கிறது இந்த கர்ணப்புறாவில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் நம்மக்கிட்ட. ஆனால் இதில் நம்மள்ட்ட குஞ்சு தங்க மாட்டுது, ஏன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம ஸ்டாக் பேர்டில் உள்ள சிவப்பு மயிலுங்க. இதெல்லாம் இப்போ இனிமேல் தான் ப்ரீடிங் போடணும். ப்ரீடிங் போட்டு தான் ரிசல்ட்டு பார்க்கணும். இந்த பேர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.